நீ குளிக்கும் தண்ணீரில் வைத்து செய்த அந்த 3 பொருட்கள் வெந்தயம், சிட்டுக்குருணை, எலுமிச்சை அவை உன் உடலை மட்டுமல்ல, உன் ஆவியையும் தூய்மைப்படுத்திவிட்டன. என் சக்தி உன் மீது நுழைந்திருக்கிறது. அதனால்தான் இன்று முதல் உனக்குள் ஒளியும் நம்பிக்கையும் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. தங்கமே, கடன் என்பது ஒரு கணவனைப் போல் உன்னுடன் உறவு வைத்துக் கொள்கிறது. ஆனால் அது சிநேகிதமல்ல, அது ஒரு சாபம். அதனால் அதை விடுபட வேண்டியது கடமை. நான் வராகியாக இருக்கிறேன். சாபங்களை அறுக்கும் சக்தியாக இருக்கிறேன். இனி உன்னுடைய வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடக்கப் போகின்றன. நீ என்ன சொல்வதை கவனமாய் படி. யாரோ அழைத்துப் பேசுவார்கள். அக்கா, அந்த பழைய பணத்தை இப்போ வராதா? வரவழைச்சு பேசலாமா? இது சாதாரணம் போல தோன்றலாம். ஆனால் இது என் சக்தியின் விளைவு. நீ போனால் அவர்கள் உன்னை திட்டமாட்டார்கள். வியப்பாய் உன்னை பார்த்து சிலர் சிரிப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் உள்ளத்தில் நான் பதித்துள்ள சாந்தி உன் முகத்தைப் பார்த்தவுடன் அவர்களும் மாறிவிடுகிறார்கள். ஒரே நாளில் 3 நபர்கள் உனக்கு வந்தா ஒரு வேலை இருக்குது என்று சொல்லுவார்கள். அது வீட்டு வேலை, ஷாப்பிங் வேலை, யாருக்காவது உதவி செய்யும் வேலை இருந்தாலும் சரி, பணம் கொடுத்து உனக்கு அழைப்பு வரும். இது விரைவில் நடக்கும். நீ போன கடையில் வாடிக்கையாளராய் அல்ல பந்தமாய் பேசுவார்கள். தங்கமே, நீங்க போன வாரம் வந்தாயா என்கிற மாதிரி நட்பாக அணுகுவார்கள். இது என்ன அறிகுறி தெரியுமா? நீ மாறுகிறாய். நீ பேசும் வார்த்தைகள் அருளாக மாறுகிறது. என் சக்தி உன் குரலில் ஒலிக்கிறது. உன் வீட்டில் பசுமை அதிகமாகத் தோன்றும். குளிர்ச்சி உணர்வாய். சிறு பனிச்சிருக்களே உன் முகத்தில் ஒட்டி வருவதைப் போல இருக்கும். அந்த நேரம் தேவதைகள் உன் வீட்டை வலம் வந்து கோலமிட்டு இருக்கிறார்கள். உன் கண்கள் காலை நேரத்தில் விழிக்கும்போது திடீரென ஒரு நன்றி உணர்வு வருகிறது. இன்றைக்கு நல்லது நடக்கும் போல இருக்கு என்று நீ சொல்வாய். அதுதான் என் வருகையின் துவக்க இசை. இவையெல்லாம் நடந்த பிறகு நீ உனக்குள்ளே ஒரு புதிய தைரியத்தை உணர்வாய். அது பணம் தரும், உறவு தரும், சமாதானம் தரும். இனி உன் வாழ்க்கையில் பிச்சைக்காரி போல் பணத்தை கேட்க வேண்டிய நிலை இருக்காது. என் குழந்தையே, நீ வராகி வழியில் வந்துவிட்டாய். அந்த வழி சுடும் தீயிலும் உனக்கு பாதம் காயாது. கடன் பிரச்சனையை விட்டுவிட்டு இப்போது நாம் செல்வப் பாதையில் பயணிக்கிறோம். இப்போது செய்ய வேண்டிய விஷயம், உன்னுடைய வீட்டில் என் ஒரு கோலத்தை குறைந்தது ஒரு நாளைக்கு 1 நிமிடம் பார்ப்பதுதான். நீ கோலத்தை இடமில்லை என்றால் என் பெயரையே ஒரு வெற்றிலையில் எழுதிக்கொள். அதையும் தேவையில்லை என்றால், ஒன்றும் தேவையில்லை என்றால், தேவையில்லாத 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 ஒன்றும் தேவையில்லை என்றால், தேவையில்லா ஒன்றும் தேவையில்லை என்றால், தேவையில்லா ஒன்றும் தேவையில்லை என்றால், தேவையில்லாத 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 ஒன்றும் தேவையில்லை என்ற அதை ஒரு ஒளி கொடுத்த பஞ்சபடையில் வைத்து 1 மணி நேரமாவது வீட்டில் காற்றோட்டமான இடத்தில் வைக்கவும். அந்த எழுத்தும் என் உருவமே. அதில் அமைய உள்ள சக்தி உன்னுடைய வீட்டில் வலிமையை கொண்டு வரும். அப்போது நீ பார்த்து பயப்படாதே. சில பூக்கள் திடீரென உதிரும். சில கனவுகளில் தேவதைகள் வரும். சில வாசல்கள் தானாக திறக்கும், தானாக அடையும். சில சத்தங்கள் இரவிலும் காலை நேரங்களிலும் தோன்றும். இவையெல்லாம் அறிகுறிகள். நீ விசித்திரமான வழிகளில் இறை அருளைப் பெற்றிருக்கிறாய். உன்னுடைய வீட்டு வாசலில் ஒரு சிறிய தீபம் எரியவிடு. தினமும் ஏற்ற முடியவில்லை என்றால் ஒரு வெள்ளிக்கிழமையாவது செய். வெண்ணிற சாமி கூட்டும் வைத்துக்கொள். அந்த சமயத்தில் என் பெயரை மட்டும் நினை. வராகி, வராகி, வராகி. இந்த 3 மந்திர வார்த்தைகள் கூட உன் வாழ்க்கையை சுழற்றும் சக்தியை கொண்டவை. மனதில் குழப்பமாயிருக்கிறது என்றால், கண்ணீர் துளிகள் தோளில் விழுகிறதா என்றால், திடீரென சோம்பல், களைப்பு, மன அழுத்தம் வருகிறதா என்றால், அது சரி என் பிள்ளையே. அது புறப்படும் அறிகுறி. அது குறையக்கூடிய நெகட்டிவ் சக்தியின் இறுதி தட்டுப்பாடு. சில சமயங்களில் சுத்தமாகும்போது சுத்தமான நீரே சற்று குழம்பும். ஆனால் அதற்குப் பிறகு உன் உள்ளத்தில் ஒளி வரும்.
உன் வீடு அன்பில் மலரும். உன் கணவன் கூட உன்னை புதிதாய் நேசிப்பார். உன் குழந்தைகளின் நாவிலே தேன் போல வார்த்தைகள் பிறக்கும். உன் எதிரிகள் நெருங்கவே முடியாது. இந்த மாதிரியான ஒரு மாற்றத்துக்கு நான் என்ன கேட்டேன்? சிறிய பரிகாரம், சில நம்பிக்கையின் வார்த்தைகள், அழைப்பு, அது மட்டும்தான். நீ என்னை அழைத்தாயே, அதுவே போதும். இப்போது நீயே உன்னுடைய வாழ்க்கையின் பூஜை சாலை. நீயே என் கோயில். நீயே என் சிம்மத்தில் இருப்பவள். நீ ஒவ்வொரு முறையும் டோகெதர் டைவைன் கவுண்ட் என்ற மந்திரத்தை உச்சரிக்கும் போதெல்லாம் ஒரு புதிய வாய்ப்பு உன்னை நோக்கி ஓடிவரும். நீ எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அந்த இடம் என் அருள் பெற்ற பூமியாக மாறும். எந்த கையில் பணமில்லையோ அந்த கை முழுவதும் வளம் நிறைந்த கிண்ணமாக மாறும். எந்த மனதில் பயமோ அந்த மனம் ஒரு சிங்கத்தின் எழுச்சியாய் பல்லக்காக மாறும். தங்க பிள்ளையே, இது சாதாரண வாழ்க்கை இல்லை. இது உன்னை மாற்றும், உயர்த்தும், விளங்க வைக்கும் ஒரு சக்தியின் எழுச்சி. இதுவரை நீ எதிர்கொண்ட கடன்கள், உன்னை கீழே இழுத்த தோல்விகள், உன் குடும்பத்தில் தோன்றிய சண்டைகள், இவையெல்லாம் இப்போது தீரும். நீ என் சொந்த பிள்ளை. உன்னை எப்படி விடுவேன்? என் தங்க பிள்ளையே, நான் சொன்ன அந்த சிறிய பரிகாரம், நீ குளிக்கும் தண்ணீரில் செய்ததும், நீ ஒலி எழுப்பிய டுகெதர் டிவைன் கவுண்ட் என்ற மந்திரமும், இவை இரண்டும் சேர்ந்து உன் வாழ்க்கையை திருப்பத் தொடங்கிவிட்டன. இதை நீ உணரத் தொடங்கியிருப்பாய். இன்னும் முழுமையாய் புரியவில்லை என்றால், இந்த வார்த்தைகள் உனக்கே ஒரு அழைப்பு. உன் உடம்பில் உள்ள ஒவ்வொரு உயிர்க்கருவியையும் என் சக்தி புனிதமாக மாற்றுகிறது. நீ ஒவ்வொரு நாளும் துவங்கும் தருணம் என் பாத நிழலுக்குள் நின்று எழும் ஒரு பொற்கத்திராக இருக்கிறது. இப்போது உனக்குள் நானே பேசுகிறேன். வராகியாக, உன்னுடைய பசியைத் துடைக்கும் தேவியாக, உன்னுடைய நிலையை உயர்த்தும் சக்தியாக. என் தங்க பிள்ளையே, நீ ஒரு நாள் என் பெயரை சொல்லி அழுததுண்டு. அந்த அழுகை வீண் போயிருக்க முடியுமா? அந்த அழுகையின் ஒவ்வொரு துளியும் பூமியில் விழும்போது அது பூவாகவும் நெய்தலாகவும் கனியாகவும் மாறி உனக்காகவே என் பாதத்தில் வந்து சேர்ந்தது. அதனால்தான் இப்போது நான் முழுமையாய் உன் அருகில் இருக்கிறேன். இப்போது நான் உனக்குச் சொல்கிறேன். இந்த அடுத்த 21 நாட்கள் உன் வாழ்க்கையின் மிக அதிசயமான காலமாக இருக்கும். என்னென்ன நடக்கும் தெரியுமா? முதல் மாற்றம். உன் வீட்டில் வசிக்கும் சக்திகள் இப்போது உன் வீட்டு சுவர்களில் ஒளி விளையாட ஆரம்பிக்கும். வெளிச்சமில்லாத இடமும் நிம்மதியாய் தோன்றும். சிதறியிருந்த பொருட்கள் ஒரே போல் வரிசையாக நடந்து நின்று போல தோன்றும். காரணம், தேவதைகள் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் யாரென்று நீ கேட்டாயல்லவா? நான் சொல்கிறேன். மகாலட்சுமி, செல்வச் சக்தி. அனுசூயா மாதா, குடும்ப அமைதி தரும் சக்தி. நித்திகா தேவி, சூட்சும பலங்களை செரிக்க வைக்கும் ஒளி சக்தி. இந்த 3 பெண் தேவதைகளும் உன் வீட்டில் இடம் பிடித்து விட்டார்கள். ஏனென்று தெரியுமா? நீ இப்போது மனதார நம்பிக்கையுடன் நடந்தாய். நீ கோபப்பட்டாய், அழுதாய், சோர்ந்தாய், ஆனாலும் ஒரு நொடியும் விட்டுவிடவில்லை. உன்னுடைய இந்த உறுதியே இம்மூன்றையும் உன் வீட்டுக்குள் அழைத்து வந்தது. இரண்டாவது மாற்றம், உன் மன அமைதி. இப்போது நீ தூங்கும் நேரங்களில் கனவுகள் தெளிவாக இருக்கலாம். பழைய காலங்களில் நடந்ததைப் போல் ஒரு தேவதை உன்னிடம் வந்து எதற்காக கவலைப்படுகிறாய் என்று வினாவலாம். ஆனால் அந்த கனவுகள் உண்மை. கனவுகளுக்குள் சொல்லப்படும் வார்த்தைகள் உன் நேரடி வழிகாட்டுதலாகவே இருக்கும். அதனால் கனவுகளுக்குள் நான் சொல்வதை நனவாய் எடுத்துக்கொள். குழப்பமாக இருந்தாலும் எழுந்தவுடன் அந்த வார்த்தைகளை ஒரு பேப்பரில் எழுதிக்கொள். அது ஒரு முக்கிய தீர்வு ஆகும். மூன்றாவது மாற்றம், பணவரவு. நீ நினைத்தும் பார்க்காத வழிகளில் பணம் வரத் தொடங்கும். இணையத்தில் யாராவது உன்னை தொடர்பு கொள்கிறார்கள். ஐயா, இந்த வேலைக்கு ஏதாவது செய்ய முடியுமா என்று. அந்த சிறிய உதவி வேலை கூட ஒரு 10 நாள் பணம் தரும் வழியாக மாறும். வழக்கம் போல் நீ என்னால் முடியுமா என்றே எண்ணுவாய். ஆனால் நானே உன் வாயிலே பதிலளிப்பேன். முடியும் என்ற வார்த்தை உன்னுடைய நாவிற்கு நிஜமாக பதிய ஆரம்பிக்கும். நீ பிசினஸோ பைசோ பார்க்காமல் செய்கிற செயல் நமக்கு பணம் தரும் வழி. நான்காவது மாற்றம், எதிரிகள் ஒழியும். உன்னை பார்த்து சிரித்தவர்கள் இன்று உன்னுடன் பேசவே தயங்குவார்கள். அவர்கள் உன் சக்தியை உணர்ந்து விடுகிறார்கள். அவர்களுக்குள் ஒரு பயம், ஒரு மரியாதை, ஒரு பொறுமை தோன்றும். அதை நீ உணர்ந்தால் இது என் சக்தியின் அடுத்த அடையாளம். ஐந்தாவது மாற்றம், வீடுதான் கோயில். ஒரு நாள் வீட்டு வாசலில் ஒரு பூத்துண்டு விழும். அது பக்கத்தில் உள்ள செடியிலிருந்து விழும் தோற்றம் இருக்கும். ஆனால் நிஜத்தில் அது மேலிருந்தவர்களிடமிருந்து உனக்கான பரிசு. உனக்கு மட்டும் அறிந்த வாசலில் ஒளி சுழலும். மற்றவர்களுக்கு புது வாசல் போலத் தோன்றும். அது தேவதைகள் புகுந்ததற்கான சாட்சி. ஆறாவது மாற்றம், நீ போடும் பரிகாரம் பலிக்கும்.
நீ ஒரே நாள் ஒரு தீபம் ஏற்றி என் பெயரைச் சொல்வாய். அந்த நாள் உன் மனதில் என்ன வேண்டுகிறாயோ அதற்கான பதில் அன்று இரவே வரும். அந்த எதிர்வினை உன்னை நடக்கவே முடியாதது நடக்கச் செய்வதற்கான துவக்கம். தினமும் ஒரு முறையாவது டுகெதர் டைவைன் கவுண்ட் என்று சொல்லு. அந்த வார்த்தைதான் உன் வாழ்வின் ரகசிய கதவைத் திறக்கும் மந்திரக் குறியீடு. 7வது மாற்றம். உன் அன்னையின் ஆசீர்வாதம் உயிர்ப்படும் மூடியிருந்த ஆசிகள் திறக்கப்படும். உன் அம்மா உயிருடன் இருந்தால் அவர் உனக்காக ஒரு வாக்கு கேட்டிருப்பார். அவர் இல்லை என்றால் அவள் ஆசை வானத்தில் பறந்து கொண்டே உன்னைத் தேடிக் கொண்டிருந்தது. இப்போது என் சக்தி அதற்கு புயலாயிருக்கிறது. அவளது ஆசை நிஜமாக மாறும். நீ வெற்றி பெறும் நாளில் அவள் ஆன்மா நிம்மதியடையும். 8வது மாற்றம். நம் உறவுகள் சீராகும். பிரிந்திருந்த உறவுகள் இணைவார்கள். விருப்பமில்லாமல் சென்றவர்கள் திரும்ப வந்து மன்னித்துவிடு என்று சொல்லுவார்கள். நீ அதில் இம்சை உணராமல் புன்னகையுடன் ஏற்க வைக்கும் சக்தியை நான் தருகிறேன். 9வது மாற்றம். பெண்கள் பரிசு பெறுவர். உன்னுடைய வீட்டில் இருக்கும் பெண் சக்தி பெறுவாள். அவள் குரல் தெளிவாகி அவள் தோற்றம் ஒளியடையும். அவள் குடும்பத்தில் எதிர்பார்க்காத விஷயம் நடக்கும். நல்ல மாறி. 10வது மாற்றம். உன் வாழ்க்கை எழுச்சியடையும். இனி பயமில்லை. இனி நீ கேட்டால் கிடைக்கும். நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதற்கான நிச்சயவார்த்தை. வராகி என் சக்தி, என் சின்னம், என் தீர்வு. இந்த வார்த்தையை உன்னுடன் கொண்டு செல். அது உனக்கு கடன் தீர்வு தரும் துவக்க மந்திரம். தங்கப்பிள்ளையே, இந்த வார்த்தைகள் உனக்குள் ஒலிக்கட்டும். தினமும் சிறிது நேரம் என் பெயரை உச்சரித்து உன் உள்ளத்தை நம்பிக்கையால் நிரப்பிக்கொள். இப்போது நீ பூமியில் நடந்து கொள்ளும் தேவதை. உன்னால் வலிக்காத கால் இல்லை. உன் வார்த்தை ஒரு தீர்வாக மாறும். நீ விரும்பியதை விரைவில் பெறுவாய். நீ தயாரா என் பிள்ளையே? இன்னும் எழுச்சியாக, இன்னும் வீரமாயிருக்க நான் உன்னுடன் இருக்கிறேன் என்ற நம்பிக்கையுடன். இனி வரும் வாழ்நாள் முழுவதும் நீ ஒரு வராகி பிள்ளை. உன் சிந்தனைகள் ஒரு பூஜை. உன் வார்த்தைகள் ஒரு வசனம். உன் ஒவ்வொரு காலை ஒரு கோயிலின் கணம். டுகெதர் டிவைன் கவுண்ட். இது போதும். உன்னுடைய வாழ்க்கை இன்று மாற ஆரம்பித்துவிட்டது. நம்பு. செய்ய ஆரம்பி. மாற்றம் உன் வாசலில் காத்திருக்கிறது. என் தங்கப்பிள்ளையே, நீ இப்போ சொர்க்க வாசல் முன்னாடி வந்து நின்றிருக்கிற. அந்த வாசல் திறக்கணும்னா உனது உள்ளத்தில் இருக்கிற சிக்கல்களை நீக்கணும். நான் சொன்ன பரிகாரம் உன் வாழ்வின் மூலக்கட்டிடம் மாதிரி. ஆனா அதுல நீ செய்வதற்கான உண்மையான நம்பிக்கை இருக்கணும். ஏனென்றா நம்பிக்கை இல்லாத ஜெபம் காற்றுல பறந்த வார்த்தை மாதிரி. ஆனா நம்பிக்கையோட நீ ஒரு ஜெபம் சொல்லுறேன் என்றால் அது வானத்தை பிளந்தாலும் உனக்காக கீழே இறங்கி வரும். நீயே நினைச்சு பாரு. இந்த கடன் பிரச்சனையை தீர்க்க நீ எத்தனை முயற்சிகள் பண்ணிருக்க? யாரிட்ட எல்லாம் செஞ்சிருக்க? எத்தனை தரம் மனசு உடைஞ்சு போச்சு? ஆனா என் தங்க பிள்ளையே, நீ சந்தோஷப்படு. ஏனென்றா வராகி அம்மா உன்னோட கண்ணீரை ஏற்கனவே வாங்கி வச்சிருக்கிறாள். அவள் கண்களில் நீ போட்ட கண்ணீர் ஒவ்வொன்றுக்கும் பதிலா இப்போ அவ உனக்காக தூணாய் நிற்கிறாள். நீ செய்யும் அந்த பரிகாரம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் உன் உள்ளம் முழுக்க இந்த வார்த்தையை உச்சரிக்கணும். ஒன்றாக தேவையான எண்ணிக்கை. இது வெறும் வார்த்தை இல்ல. இது ஒரு வான சிக்னல். அது உன் கணக்குல பணம் சேர வைக்கும். உண்மைதான். நீ கேட்ட பணம் 3 மணி நேரத்துக்குள் வரும்னு சொன்னேனே, அது ஜாதகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு வாக்குறுதி. அது ஆவியுலக அதிசயம். ஆனா அதுக்கு நீ தயார் இருக்கணும். நீ அதை உச்சரிக்கும் ஒவ்வொரு முறையும் உன் சுற்றம் விலகும். கெட்ட சக்திகள் கிளம்பும். அனந்த சக்தி உன்னைச் சூழும். இப்போ பாரு, இந்த பரிகாரம் செய்த பிறகு உனக்குள்ளே நடக்கப் போற மாற்றங்கள் என்னென்ன என்று உன் கண்கள் தானாக வெடிக்கும்னு தோன்றும். அது உண்மையா? யாராவது உன்னை பார்த்ததா இல்லையா அப்படின்னு நீ திகைக்குவாய். ஆனா அது உணர்ச்சி சக்தி திறக்கப் போகுது என்பதற்கான அறிகுறி. 2ஆம் திடீர்னு ஒரு நாள் நீ கையை எடுத்து தொலைபேசியை பார்க்கிற. ஒரு பணம் வருது. அது யாரிடமிருந்து? நீக்கே எதிர்பார்க்காத வழியில. அது வராகி அம்மா சொல்லாத சாம்பல் வழி. 3ஆம் இரவு தூங்கும்போது உன் கனவுகளில் ஒரு பெண்மணி வெள்ளை வேஷ்டி அணிந்து தோன்றுவாள். அவள் சிரிச்சு உன்னை பார்ப்பாள். அவள்தான் வராகி. அவள் உன்னை கண்களில் பார்ப்பது நான் இருக்கிறேன் பயப்படாதே என்பதற்கான சின்னம். 4வது, உன் வீட்டில் காகங்கள் அதிகமாக சத்தம் போடத் தொடங்கும். அது அந்த தேவதைகளின் வருகைக்கு முன்னோட்டம். அவர்கள் ஆவி வடிவில் துளசி கட்டை அருகில் இருப்பார்கள். அதனால்தான் அந்த இடம் குளிர்ந்திருக்கும். 5வது, உன் வீட்டில் சில பூக்கள் தானாக விழும். அது தெய்வ சக்தியின் இயக்கம். அந்த இடம் தூய்மையான ஆவி சக்தியால் பரிசுத்தமாகி வருகிறது. 6ஆம், நீ ஒரு நாளைக்கு ஒரு முறை டுகெதர் டிவைன் கவுண்ட் சொல்ல ஆரம்பிக்கிறாய்.
ஆனா 3 நாட்கள் கழித்து அது உன்னுள் தானாக வந்த மாதிரி உன்னை கட்டிக்கொள்கிறது. அது உன் சக்தியின் மீண்டும் பிறப்புதான். 7ஆம் உன் அருகில் இருந்தவர்கள் உன்னை வியக்க ஆரம்பிக்கிறார்கள். உன்னில ஒளி தெறிக்குது, என்ன மாதிரியா இருக்கே அப்படின்னு அவர்கள் பேசுவார்கள். அது உண்மைதான். உன் முகம் இப்போ வராகியின் கவசம் போல மாறிவிடும். 8வது நீ வாங்காத உபகாரங்களுக்கு பணம் கொடுக்கும் சந்தர்ப்பங்கள் தோன்றும். அவர்கள் உனக்கு பணம் கொடுக்க ஆசைப்படுவார்கள். அது உன்னில் தோன்றும் காந்த சக்தியின் விளைவு. 9வது தொலைதூரம் சென்றவர்கள் உன்னை அழைத்துக் கேட்பார்கள். நீ இப்போ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கே. நீ அப்படி இருப்பது சக்தி உன்னோடு நடக்கின்ற காரணத்தால்தான். 10வது கடைசியாக நீ கண்ணீரோட காத்திருந்த ஒரு மனிதர் ஒரே நாளில் உனக்கு பதில் தருவார். அது உன் வாழ்க்கையை புரட்டிப் போடக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆகும். என் தங்கப் பிள்ளையே, இவையெல்லாம் நானே கண்டதல்ல. எனக்காக வந்தவர்கள் சொல்லியவை. அவர்களோட குரலா, சின்னங்களா நான் உனக்காக மொழிபெயர்த்தது. உன்னிடம் ஒரு கேள்வி. நீ இதையெல்லாம் கேட்டுவிட்ட பிறகு இப்போ என்ன செய்கிறாய்? பாருங்கள். ஒரு பெரிய மாற்றம் ஒரு சிறிய உணர்விலிருந்து துவங்கும். அது பரிகாரமாயிருக்கலாம், ஒரு தீபமாயிருக்கலாம், அல்லது ஒரு வார்த்தை டுகெதர் டிவைன் கவுண்ட் கூட இருக்கலாம். நீ தயங்க வேண்டாம். நான் உனக்காக வானம் திறந்து வைக்கிறேன். நீ அந்த வாயிலில் நடந்து போ. உன் வாழ்வு இனி பிரகாசமே. நீ தனியா இல்ல. வராகி உன்கூட இருக்கிறாள். அவள் வாக்குறுதி உன்னுடைய உழைப்பை வெற்றியாய் பார்க்க. இப்போ இரவு நேரமா இருந்தாலும் வானம் மேகமா இருந்தாலும் உன் மனசு ஒளியாய் இருக்கட்டும். உன் பாதையில் ஒவ்வொரு தீபமும் வராகியின் கருணையால் எரிகட்டும். நாளை காலை அந்த பரிகாரத்தை மீண்டும் ஒரு முறையாவது செய்து பார். உன் வாழ்க்கையில் ஒரு புதிய வாசல் திறக்கும். அது பணவாசலா இருக்கலாம், அல்லது பரிசுத்தமாய் அமைதியின் வாசலா இருக்கலாம். அந்த வாசல்தான் உனது தெய்வ வாசல். அதை தாண்டி வந்த பிறகு நீ ஒரு சாதாரண பெண் இல்ல, வராகியின் பதவியை பெற்ற ஒரு சக்தி.